மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் 2 மாரியம்மன் ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஈரோடு மாரியம்மன், இரண்டாவதாக கொல்லங்கோடு தூக்கம் மாரியம்மன். முதலில் ஈரோடு மாரியம்மனை பார்ப்போம். இந்த நகரில் சின்ன மாரியம்மன், வாய்க்கால் மாரியம்மன், கொங்காலம்மன், சூரம்பட்டு வலசு மாரியம்மன் என ஏராளமான மாரியம்மன் கோயில்கள் இருக்கின்றன. பெரிய மாரியம்மன், சிறிய மாரியம்மன், வாய்க்கால் கரை மாரியம்மன் இவைகள் மிகவும் பிரபலம். இவர்கள் உருவச்சிலைகளை இன்றையெல்லாம் பார்த்து கொண்டே நாம் இருக்கலாம். அவ்வளவு அழகாக இருக்கும். அம்பாளுக்கு மக்கள் வேப்பிலையும் மலர்களையும் எலுமிச்சம்பழங்களையும் கோர்த்த மாலைகளையும் சாத்தி பிரார்த்தனை செய்வது கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். அம்மை நோயை எளிதாக குணமாக்குகின்றாள் இந்த மாரியம்மன். எல்லாவற்றுக்கும் தலைவியாக பெரிய மாரியம்மன் அருள்பாலிக்கின்றார். பொங்கல் துவங்கி மஞ்சள் நீராட்டு விழா வரை இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிரும் மாறுவேடம் அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பம்சமாகும். பூச்சாட்டுதல் தொடங்கி கம்பத்தை எடுத்து வாய்க்காலில் விடுவது வரை பெரிய மாரியம்மன் கோவில், சின்ன மாரியம்மன் கோவில், வாய்க்கால் மாரியம்மன் கோயில்களில் விழா இணைந்தே நடைபெறுகின்றது. பெரிய மாரியம்மன் திருவிழா என்பது ஈரோடு நகரத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும். ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் ஈரோட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் பங்கு கொள்கின்ற விழா இது. மக்கள் குழுக்களாக கூடி இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள் என்று ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள். பொங்கல் துவங்கி மஞ்சள் நீராட்டு விழா வரை இளைஞர்களும் பெரியவர்களும் மகளிரும் மாறுவேடம் அணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். 3 கோயில்களிலும் உள்ள கம்பங்களை எடுத்து வாய்க்காலில் விடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கம்பங்களுக்கு மஞ்சள் நீர் வார்த்து பயபக்தியோடு வழிபாடு செய்வார்கள். மக்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வது வடநாட்டு ஹோலி பண்டிகை நினைவூட்டும் விதமாக இருக்கும். அடுத்தது கொல்லங்கோடு மாரியம்மன். தென் திருவாங்கூரில் இருக்கும் கொல்லங்கோட்டில் இருக்கின்றது இந்த மாரியம்மன் ஆலயம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்றது. நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலில் செடில் பிரார்த்தனை எவ்வளவு விசேஷமோ அதுபோலவே பங்குனி மாதம் பரணி நட்சத்திர அன்று இந்த தேவியின் பிரீத்திக்காக தூக்கம் எனும் சடங்கை நடத்துகின்றார்கள். ஏற்றம் போலவே இது இருக்கும். இதன் ஒரு நுனியில் கயிறு கட்டியிருப்பார்கள். அதை கலர்த்தி விட்டால் மறுநுனி கீழே இறங்கும். இந்த ஏற்றம் மரம் சுமார் 50 அடி நீளம் இருக்கும். இந்த நுனியை பிடித்து மக்கள் இழுக்க இருக்க அந்த நுனி மேலே கிளம்பும். இந்த தூக்கக்காரர்கள் தனி வேடமணிந்து இடுப்பில் புதிய துண்டுகளை இறுக கட்டி அதை கொக்கியில் மாட்டி தொங்கு விடுவார்கள். அந்த முனை உயரும் முன் தொங்குபவர்கள் கையில் குழந்தை தரப்படும். மேலே போன பின் அடுத்த முனையை தரையுடன் நன்கு கட்டுவார்கள். இப்படி தொங்கிக் கொண்டிருப்பதை கருடன் தூக்கம் என்று சொல்வார்கள். இந்த ஏற்றம் ஒரு பெரிய வண்டியின் மேல் அமைக்கப்பட்டிருக்கும். பெரிய லாடம் கட்டி இந்த வண்டி இழுக்கப்படும். இந்த வண்டி கோவிலை வலம் வரும். இந்த மாதிரி தொங்குவர்கள் ஒரு வார காலம் கோவிலில் விரதம் இருக்க வேண்டும். 6 மாதம் பூர்த்தியாகாத குழந்தைகள் தான் இந்த தூக்க பிரார்த்தனைக்கு கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு முரட்டு பக்தி தான். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவற்றின் காணும்போது மெய்சிலிர்த்து போகும் நிகழ்வாக இருக்கும். ஆகையால் இந்த 2 ஆலயங்களும் மிகவும் சிலிர்ப்பூட்டும் விதமாக இங்கு மாரியம்மன் நமக்கு காட்சியளிக்கின்றார். இங்கு நடைபெறும் விசேஷங்களும் அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கின்றது. இந்த 2 ஆலயங்களின் விஷயங்களோடு இன்றைய மாரியம்மன் உரையை முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரைந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.